இது வந்து மோட்டர். இது வந்து மோட்டருங்க. இது வந்து கியர் பாக்ஸ் சிஸ்டம். அதாவது இந்த மோட்டரோட இந்த கியர் பாக்ஸ். ஆமா, இது ரெண்டுமே வந்து கம்பைல் ஆகி அசெம்பிளி ஆயிருக்கு. சேர்ந்துருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கியர் வந்து கீழங்க. ஓகே. சோ செகண்ட் கியர் மேல வருது. சோ தேர்ட் மேல, ஃபோர்த் கியர் மேல வருதுங்க. இது பாத்தீங்கன்னா இந்தியால வந்து முறையா ஸோ கியர் வச்ச வண்டி வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கியர் வண்டி. எஸ் எஸ் ஆமாம் சார். ஆயில் வந்து உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபேன் உங்களுக்கு ரன் ஆகுங்க. ஸோ ரன் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆயிலோட சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ கியர் பாக்ஸ் பொழுது உங்களுக்கு ஆயில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதில் வெஹிக்கிள் ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்குனாலும் நீங்கள் ஜஸ்ட் ரன் ஹெல்த் செக்அப்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெஹிக்கிளை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டயக்னோசிஸ் பண்ணிட்டு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு இதில் காமிச்சு கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஒயரை வந்து நானே ரிமூவ் பண்ணுறேங்க. ஓகே. இது வந்து நம்ம மேனுவலாக நம்மளே ரிமூவ் பண்ணலாம். இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் எரர் கோட் இமீடியட்டாக வந்து ஃபால்ட் மோடு ஆக்டிவேட் ஆகிடுங்க. ஓகே சார், நம்ம இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன சார் வருது? இந்த ஷோரூமை பொறுத்தவரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் ஆஃபருக்கோஸ்கரம், இனாகுரேஷன் ஆஃபர்ஸுக்கோஸ்கரம் இதோட இலவசி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் உங்களுக்கு 60. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நீலக்குருவி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள் பற்றின வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதன் தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வெஹிக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் அப்படின்ற பிராண்டு. மேட்டர்ன்ற பிராண்ட் பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ராடக்டான பைக்ஸ் எல்லாம் இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதுக்காக பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம்ன்ற இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு கியர் வெஹிக்கிள் வந்து முதல்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெஹிக்கிள் பற்றின டீட்டெயிலாம் கேட்க வந்திருக்கோம். அதோட கலர் என்ன, ப்ரைஸ் என்னன்ற டீட்டெயிலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். உங்கள் நேம் சார்? என் பேர் சிவாங்க. சிவா. இந்த மேட்டர் கம்பெனியில் வந்து சர்வீஸ் மேனேஜராக வேலை பார்க்குறேன். சூப்பர் சார். ஸோ நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் இருக்கோம். சென்னையில் வந்து கேட்டலிஸ்ட்டுங்கிற ஒரு டீலர் பிளேஸில் இருக்கும். கேட்டலிஸ்ட். ஸோ அவங்களோட டீலர் பிளேஸில் இருக்கும். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸாக வந்து இந்த ஈவி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய பிராண்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஈவி பிராண்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து மேட்டருங்கிற கம்பெனி வந்து இப்போ அவங்க டீலர்ஷிப் எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ மேட்டரில் வந்து அவங்க நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்டர் வந்து அவங்களோட ஃபியூச்சர்ஸு, அவங்களோட டெக்னாலஜி ப்ளஸ் அதோட மைலேஜ் ப்ளஸ் இதோட டிசைன் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த ஷோரூம் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஓனர் பேர் வந்து அருணாதாஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அவங்க லேடி தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈவி இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து இந்த ஷோரூம் எடுத்திருக்காங்க. ஓகே சார். நம்ம வந்து இப்போ மேட்டர் இந்த வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் இதில் வந்து எத்தனை மாடல் சார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? சார் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலை பொறுத்தவரைக்கும் மேட்டர் ஏரா 5000 ப்ளஸ்ங்கிற மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போதைக்கு வந்து சேலிங்கில் இந்த மாடல் தான் போயிட்டு இருக்குங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு. ஸோ கம்மிங் டு மேட்டரை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து முறையா ஸோ கியர் வச்ச வண்டி வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கியர் வண்டி. எஸ் எஸ் ஆமாம் சார். ஸோ இது எப்படி எதுக்காக வந்து கியர் வண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நார்மலாக வந்து கியர் இல்லாத வண்டியில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா சில டைமில். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் வந்து இதை நம்மளோட விருப்பத்துக்கு ஓட்டுறதுக்காக ஸோ ஒரு கியர் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதோட என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மோட்டரோட கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது மோட்டரோட கியர் பாக்ஸ் அசம்பிள் ஆயிருக்கு. ஆமாம். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ கூலிங் இன்ஜின் அப்படின்னா நார்மலாக வந்து பேட்டரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ நார்மல் பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும்போது சில டைம் ஹீட் ஆகும், பேட்டரி ஹீட் ஆகும், சார்ஜ் பண்ணும்போது ஹீட் ஆகும். கண்டிப்பாக. பட் இந்த ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து இதில் ஆட்டோ கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னா ரேடியேட்டர் இருக்குது. ஸோ ரேடியேட்டர் வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேட்டருங்கிற கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியேட்டர் மூலயமா
உங்களுக்கு மோட்டரும் சரி, கியர் பாக்ஸும் சரி, பேட்டரியும் சரி, இதில் வந்து கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோலர் சரி. ஸோ உங்களுக்கு ஆட்டோ கூலிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஓட்டுனாலும் உங்களுக்கு பேட்டரியாக இருக்கட்டும், மோட்டாராக இருக்கட்டும், ஹீட் ஆகாது. கூலிங்லேயே இருக்கும். அப்படிங்கிறப்போ வந்து இதோட லைஃப் வந்து அதிகமாக வருங்க. இப்போ நம்ம எப்படின்னா கூலிங் சிஸ்டம்னா உள்ள லிக்விட் மாதிரி இருக்கா இல்லை ஜெல் டைப்ல இருக்கா? இது வந்து லிக்விட் டைப் தாங்க. லிக்விட் டைப். இப்போ நார்மலாக வந்து நம்ம காருக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ சேம் அதே கூலிங் சிஸ்டம் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். என்னன்னா அதோட சைஸை விட இது வந்து கம்மியாக இருக்குங்க. நார்மலாக வந்து ஐசி இன்ஜினில் என்ன ரேடியேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே ரேடியேட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அதோட ரேடியேட்டரோட ஆயில் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்து நம்ம லிக்விட் வந்து மாற்றுற மாதிரி இருக்குங்க. ஸோ அது வரைக்கும் வந்து அதோட பவர் வந்து அது கூலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 3-வே சிஸ்டம்ல நம்ம வந்து ஆட்டோ கூலிங் பண்ணுறோம். நார்மலாக வந்து ஐசி இன்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா 2-வே கூலிங் சிஸ்டம் இருக்கும். இந்த வண்டியில் வந்து நம்ம 3-வே கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரு, பேட்டரி, அதுக்கப்புறம் டிடியூன்னு சொல்லுவாங்க, அதாவது கண்ட்ரோலர். இது மூணையுமே வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து 3-வே சிஸ்டம்ல வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்தியாவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 3-வே சிஸ்டம் நம்ம கொண்டு வரோம். சூப்பர் சார். அது எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? அது வண்டியோட கீழேங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் மோட்டர். இது வந்து மோட்டர். இது வந்து மோட்டருங்க. இது வந்து கியர் பாக்ஸ் சிஸ்டம். அதாவது இந்த மோட்டரோட இந்த கியர் பாக்ஸ். ஆமா, இது ரெண்டுமே வந்து கம்பைல் ஆகி அசெம்பிளி ஆயிருக்கு, சேர்ந்திருக்கு. ஓகே. இது மேல பேட்டரி இருக்குங்க. இந்த பேட்டரி கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இது கண்ட்ரோலர் இந்த இடத்துல இருக்கு. ஓகே. இப்போ கண்ட்ரோலரோட ஃபங்க்ஷன் வந்து இதுதான் வந்து எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணும். அந்த வண்டியோட எல்லா ஆப்ரேஷனும் வந்து கண்ட்ரோலர்ல தான் நடக்கும். இது கூட வந்து டிடிடிசின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி கனெக்ட் ஆயிருக்குங்க. ஸோ டிடிடிசியோட வேலை வந்து எல்லாத்தோட 12 வோல்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே இதுதான் டிசைன் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் இருக்குங்க. முன்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ரேடியேட்டர். ஓகே. இந்த ரேடியேட்டரில் தான் உங்களுக்கு வந்து 3-வே சிஸ்டமில் வந்து உங்களுக்கு மோட்டார் இந்த ரேடியேட்டர்லேருந்து சப்ளை வருது பாருங்க. இதோட ஆயில் வந்து மோட்டருக்கும் போகும். ப்ளஸ் இங்கே வந்து இன்னொரு சிஸ்டம் வந்து டிடிஏக்கு பேட்டரிக்கு போகும். ஸோ அதே சிஸ்டம் வந்து ரிட்டர்ன் வந்து இந்த வழியாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ ரேடியேட்டரோட சர்க்கிள் இருக்கு பாருங்க. உள்ள சர்க்குலேட் ஆகிட்டே. ஆமாம். ஸோ இதோட வந்து இன்லெட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் இருக்குது பாருங்க. ஸோ இதில் தான் வந்து நம்ம கூலண்ட் ஆயில் வந்து ஆயில் வந்து அதில் ஊற்றும். ஆமாம் ஆமாம், இதில் தான் வருதுங்க. ஓகே ஓகே. அதுலேருந்து ஊற்றினோம்னா நம்ம லிக்விட் அந்த இது வந்து கூலிங் சிஸ்டம் போயிட்டு இருக்கு. இது வந்து 6000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றணும். 6000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றணும். சூப்பர் சார், சூப்பர் சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் 2 வகையான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஒன்று பார்த்தீங்கன்னா வண்டியில் இன்பில்ட்டாக ஒரு சார்ஜர் வரும். இதுக்கு 5 ஆம்ப் சார்ஜர் வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஓகே. இதுதான் இதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இதுக்குள்ள நம்ம சார்ஜரோட இது வந்து பிஆர்சி டிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ப்ரோப்பரை வச்சு நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ 5 ஆம்ப்ஸுங்கிற வந்து இதுதான் சார்ஜிங் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து 5 ஆம்ப் சார்ஜர். நார்மலாக நம்ம வீட்டில் மொபைல் சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம். அந்த கனெக்டர்லேயே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த சார்ஜிங் பிளக்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து 5லேருந்து 6 மணி நேரம் டைம் எடுக்கும் சார்ஜிங்க்கு. எதுக்காக அப்படின்னா பேட்டரியோட ஹெல்த்துக்காக. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா எங்கள்கிட்ட ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷன் இருக்குது. பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் ஸ்டேஷனில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். எங்களை மாதிரி ஷோரூம்லேயோ பொதுவான சார்ஜிங் ஸ்டேஷனில் தான் அவைலபிளாக இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகும். டிசி சார்ஜிங் அது. எஸ். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சேம் கனெக்டர் இதே மாதிரியே கனெக்டர் கொடுத்துருவோம். நீங்கள் சேம் கனெக்டரில் சார்ஜ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட வண்டியோட. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட ஸ்பீடு. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெஹிக்கிளோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 105 105 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுங்க. டாப் ஸ்பீடு வந்து 105 கிலோமீட்டர். இன்னொன்று கம்பெனியோட ஐடிசி மைலேஜ் ரேஞ்ச் கொடுக்கறது வந்து 175 கொடுத்துருக்காங்க. பட் நம்மளோட இந்தியன் ரோடுக்கு வந்து 125 வரைக்கும் மைலேஜ் அச்சீவ் ஆகுது. வச்சுக்கலாம். ஆமாங்க. ஓகே. எல்லா மோட்லேயுமே இதில் வந்து 3 வகையான மோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்கானமிக் மோடுன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிட்டி மோடுன்னு ஒன்று இருக்குது. எக்கனாமிக் மோடு, சிட்டி மோடு, இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் மோடு. 3 மோடு இருக்குது. ஆமாம். சரி, எக்கானமிக் மோடில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அதோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இதில் போகும்போது உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 125லேருந்து 130 கிலோமீட்டர் வரையும் மைலேஜ் கிடைக்கும். இதே சிட்டி மோடில் போகிறீங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 90 வரை ரீச் ஆகும். இதில் ஓட்டம் போகுது அப்படின்னா உங்களுக்கு 90லேருந்து 100 கிலோமீட்டர் வரை மைலேஜ் கிடைக்கும். கிடைக்கும். இதே ஸ்போர்ட்டிஸ் மோடில் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 105 கிலோமீட்டர் வரை மேக்ஸிமம் ஸ்பீடு ரீச்
ஆகும். ஓ சூப்பர். இதில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70லேருந்து 80 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். நான் சொல்கிறது ஆன் ரோடு கண்டிஷன். ஓ சூப்பர் சூப்பர். ஓகே சார், இப்போ எனக்கு இந்த கியர் சிஸ்டத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம மோடு வச்சிருக்கோம், எக்கனாமிக்கு, சிட்டி அண்டு ஸ்போர்ட்ஸ் மோடு வச்சிருக்கோம். இப்போ இந்த மோடே வந்து ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுது. இது போக நம்ம கியர் சிஸ்டம் வேற உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கியர் சிஸ்டம் என்ன பண்ணுது? இப்போ வந்து எக்கனாமிக் மோடில் வந்தால் என்ன கியர் எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் மோடெல்லாம் நம்ம ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் கியர் நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் கியர் போடும்போது அதோட இழுவிசை இருக்கு இல்லைங்களா, அது கம்மியாக இருக்கும். இப்போ எக்கனாமிக் மோடுங்கிறப்போ உங்களோட கரண்ட் வந்து கன்சியூம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆம்ஸ் வரை அது இழுக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கியரில் ஓட்டும் போது உங்களோட மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 கிலோமீட்டர் வரை வண்டி ஓடுங்க. இதே செகண்ட் கியர் போறீங்க அப்படின்னா அதோட இழுவிசை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு 5 கிலோமீட்டர் ஜாஸ்தி கிடைக்கும், 35லேருந்து 40 கிலோமீட்டர். அதே மாதிரி ஃபோர்த் கியர் வரை போறீங்க, எக்கனாமிக் மோட்ல ஃபோர்த் கியர் வரை போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 55லேருந்து 60 கிலோமீட்டர் வரையும் அது ரோட பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். அப்போ எக்கனாமிக் மோட்ல மேக்ஸிமம் 60 வரை போகலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரோட பொறுத்து. இப்போ ஜாஸ்தி லோடு வைக்கிறாங்க இல்லை ஒரு ரஃப் ரோட்ல ஓட்டுறாங்க அப்படின்னா அது ஸ்பீடு வேரியேஷன் ஆகும். இது வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஹைவேல போறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 60 வரை ரீச் ஆகுங்க. இதே வந்து சிட்டி மோட்ல போறீங்க அப்படின்னா அதோட இழுவசி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் மோட விட கொஞ்சம் அதிகமாக. இப்போ வந்து சிட்டி மோட்ல போனா ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டாலே அது 55 கிலோமீட்டர் கிட்ட அதிகமாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா அதோட இழுவிசை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இப்போ எக்கனாமிக்ல 25 ஆம்ஸ் வச்சுக்கிறேன்னா இதுல ஒரு 30-35 ஆம்ஸ் வரை உங்களுக்கு அதிகமாக வருங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு இழுவிசை அதிகமாக இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து சிட்டி மோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 கிலோமீட்டர் வரை உங்களுக்கு ஸ்பீடு இருக்குங்க. இதே வந்து செகண்ட் கியர் தேர்ட் கியர் மாற்றும் போது உங்களுக்கு அப் டு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு இருக்கும் சிட்டி மோட்ல. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோடு கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். இதே வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 60-70 ஆம்ஸ் வரை உங்களுக்கு லோடு இழுவிசை இருக்கும். அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் போறீங்க அப்படின்னா ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வரையும் ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கும். இதே செகண்ட் தேர்ட் ஃபோர்த் கியர் போடும்போது உங்களுக்கு அப் டு 105 கிலோமீட்டர் ஸ்பீடு வரை இதில் போகலாங்க. இது வந்து கியர் சிஸ்டத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி தான் இருக்கு. பெட்ரோல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீலிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டுற ஃபீலிங் தான் அவங்களுக்கு இருக்கும். பட் அதை விட அவங்களுக்கு வந்து இதில் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா இதோட கம்ஃபர்டபுள் ப்ளஸ் அவங்களோட கண்ட்ரோலர் ப்ளஸ் வந்து அந்த ஓட்டுறவோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து பெட்ரோல் வண்டியை காட்டிலும் இதில் அவங்களுக்கு அதிகமாக வந்து ஃபீல் ஆகும். இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கியர் வந்து கீழேங்க. ஸோ செகண்ட் கியர் மேலே வருது. ஸோ தேர்டு மேலே, ஃபோர்த்து கியர் மேலே வருதுங்க. இப்போ நார்மலாக வந்து ஐசி இன்ஜின் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம நியூட்ரல் கொண்டு வரோம்னா நார்மலாக அதே மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மோட்டரோட சாஃப்ட் வந்து கியர் பாக்ஸோட கனெக்ட் ஆயிருங்க. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மோட்டரில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு ஃபேன் மாதிரி கொடுத்துருப்போம். ஃபேனுன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் கியர் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஆயில் இருக்குங்க. இந்த ஆயிலை வந்து உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபேன் உங்களுக்கு ரன் ஆகுங்க. ஸோ ரன் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆயிலோட சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ கியர் பாக்ஸ் உங்களுக்கு ஆயில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த கூலிங் சிஸ்டத்துக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. சூப்பர். இப்போ இந்த ஆயில்லாம் எங்கே ஊற்றுறது? அதாவது ஊற்றுறது தனி இடம் நார்மலாக இங்கே இந்த கப் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த கப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். ஆயில் ஃபில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு என்ன மாதிரியான ஆயில் சார் ஊற்றுறாது? இல்லை நார்மலாக கியர் பாக்ஸ் ஆயிலே நம்ம ஊற்றினா போதும். இப்போ இ வெஹிக்கிளுக்கு இதுக்குன்னு ஒரு ஆயில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நார்மல் ஐசி இன்ஜின் பண்ணுற ஆயிலே நம்ம ஊற்றினா போதுமானது. ஆமாம். இப்போ இது டிரைவ் எப்படி சார்? செயின் டிரைவ் போடுறோமா அதில் பெல்ட் டிரைவ் போடுறோம்? ஆக்சுவலாக வந்து இதில் வந்து செயின் டிரைவ் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா பெல்ட் டிரைவ் ஏன் போடலை அப்படின்னு ரீசன் வந்து பெல்ட் டிரைவ் வந்து போடுறோம் அப்படிங்கிறப்போ அதோட இழுவிசைக்காக வந்து பெல்ட் வந்து அதோட லைஃப் கம்மியாகும் அப்படிங்கிறதுனால செயின் டிரைவில் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். செயின் டிரைவ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது என்னன்னா உங்களுக்கு லைஃபும் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் அதோட உங்களுக்கு யூஸ் பண்ணுற விதமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவும் இருக்கும், எஃபிஷியண்டாக இருக்கும். அதுக்காக வந்து நம்ம செயின் டிரைவ் வந்து ஓட்டிட்டு இருக்கோம். இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோவாட் பேட்டரி இருக்கு. 5 கிலோவாட் பேட்டரி. இன்னொன்று மோட்டர் பார்த்தீங்கன்னா 11 கிலோவாட் பேட்டரி. 11 கிலோவாட்டுங்கிறப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் ஓட்டுறோம் அப்படின்னா அதோட இழுவிசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ பெல்ட் டிரைவ் போடுறோம் அப்படிங்கிறப்போ அதோட லைஃப் கம்மியாகிடும் அப்படிங்கிறதுக்காக செயின் டிரைவும் நம்ம போடுறீங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோட கெப்பாசிட்டி எவ்வளோ சொன்னீங்க? 11. மோட்டரோட வந்து 11.5 கிலோவாட். 11.5 கிலோவாட் பேட்டரி வந்து 5 கிலோவாட் பேட்டரி. ஓகே. இப்போ வந்து நம்ம பிஎம்எஸ்எம் மோட்டர், அதாவது பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரோனைஸ் மோட்டர் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இது ஏசியில் ஒர்க் ஆகுது. அதாவது டிசி பவரை ஏசி பவரை கன்வெர்ட் ஆகி ஒர்க் ஆகிட்டு எதனால இப்போ நம்ம பிஎல்டிசி இதை பொதுவாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ யூஸ் பண்ணுறதுனால டார்க் அதிகமாக இருக்குது, எஃபிஷியன்சி ஜாஸ்தி. மெயினாக வந்து 2 மோட்டருக்கு வித்தியாசம் சொல்கிறாங்க. பிஎல்டிசியை பொறுத்து வரணும் அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலே கம்பல் ஆகி வரும். அதை வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து பண்ண முடியாது. இன்னொன்று என்னன்னா அதோட இழுவிசையாக இருக்கட்டும் அதோட டார்க்காக இருக்கட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதில். பட் இது வந்து பிஎம்எஸ்எம் மோட்டர் யூஸ் பண்ணும்போது அதோட டார்க் அதிகமாக இருக்கும். இன்னொன்று ஏசி டு ஏசி கன்வர்ஷன், அது ஏசி சப்ளை உங்களுக்கு கொடுக்கறதுனால அதோட திறன் அதிகமாக இருக்கும். என்னன்னா
இந்த வண்டியை பொறுத்தவரையிலும் மெயினாக வந்து நாங்கள் கான்செப்டை கொண்டு வரது வந்து இழுவிசை தான். ஏன்னா அதோட ரைடிங் கம்ஃபர்ட் வேணுங்கிறதுக்காக நம்ம வந்து BMSM மோட்டர் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். புல்லிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரியில் இருக்கிற டிசியை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி பவர் சப்ளை பண்ணுது. ஆமாங்க. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். கீ என்ன மாதிரி வருது அதுக்கு? ஆக்சுவலாக வந்து இது வந்து கீலெஸ் வெஹிக்கிளுங்க. கீலெஸ் நார்மலாக எல்லா வண்டியிலையும் வந்து கீ வரும். இதில் வந்து நாங்கள் என்ன டிசைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கீலெஸ் ஆப்ரேஷன். கீலெஸ் ஆப்ரேஷன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு கீ ஃபாப் கொடுத்துருவாங்க. கீ ஃபாப்னா நம்ம ரிமோட்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து கீ ஃபாப்னு சொல்லுவாங்க. இந்த கீ ஃபாப்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக வெஹிக்கிளை வந்து டைரெக்டாக வந்து சிஸ்டம் PKன்னு சொல்றது ப்ரெஸ்ல பாசிவ் கீலெஸ் என்ட்ரி. ஸோ சிஸ்டம் இருக்கு, அது மூலியமா வந்து வெஹிக்கிளை நீங்க வந்து கீயே இல்லாமல் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது பட்டன் அமுக்கணுமா இல்லை பக்கத்துல வந்தாலே எதுவுமே தேவையில்லைங்க. இந்த கீயை வச்சு நீங்க பக்கத்துல வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அசைன் பண்ணிக்கும். ஸோ கீ வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா நீங்க இந்த கீ ஃபாப் இல்லாம இந்த வண்டியை நீங்க ஆப்ரேட் பண்ண முடியாது. கையில இருக்கணும் அது. ஆமா, என்னன்னா 2 மீட்டர் சரௌண்டிங்ல இந்த கீ ஃபாப் இருந்தா மட்டும் தான் இந்த வண்டி நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. அப்ப இது மஸ்ட் அந்த இது. ஆமா, அது மாதிரி மிஸ் பண்ணிராம பாத்துக்கறணும். அதுக்காக தான் 2 கீ கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வண்டி கலர்ல கொடுத்துருக்கோம், ஒன்னு வந்து காமன் கலர்ல கொடுத்துருக்கோம். சூப்பர் சார். சோ கீ ஃபாப் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து வண்டி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃபாப்ல வந்து ஒரு 25 மீட்டர் டிஸ்டன்ஸில் இப்போ எங்கே ஒரு பக்கம் வண்டி நம்ம பார்க் பண்ணியிருக்கோம், நைட் டைமில் வண்டி எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து பிளிங்க் ஆகுங்க. ஸோ வித் சைனோட பிளிங்க் ஆகும், வண்டி எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம், வண்டி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆமாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எப்படி வண்டியை எப்படி ஆன் பண்ணுறது இங்கே வாங்க சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட பவர் பட்டன். இந்த பவர் பட்டனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுங்க. இப்படி வண்டி ஆன் ஆகிடும். ஸோ ஆன் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். ஆக்சுவலி இது 7 இன்ச் டிஸ்பிளே இது. ஸோ ஆன் ஆனதுக்கப்புறம் இதுதான் வந்து மெனு பட்டன். மெனு பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளேன்னு வருதுங்க. ஸோ டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைட்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டார்க்காக இருக்கட்டும், இல்லை ஆட்டோஸ் பிரைட்னஸாக இருக்கட்டும், எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுண்ட் சிஸ்டம். ஸோ சவுண்டை பொறுத்தவரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து சாங்ஸ் கேட்கணும், இல்லை வந்து யாரு கூட அது பேசணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக்ஸ் வரும்போது நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டி வந்து நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நேவிகேஷன் எல்லாமே வந்து டைரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம செல்லில் இருந்த நேவிகேஷன் தான் இதில் வரும், எல்லாமே வரும். ப்ளஸ் இதில் வந்து நம்ம இதிலே நேவிகேஷன் இருக்கு. ஸோ இதிலே ஆப்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளூடூத்தில் பண்ணாலும் ப்ளூடூத்லையும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளோட ஹெல்த்துங்க. இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் இந்த வெஹிக்கிளுக்குங்க. இப்போ வெஹிக்கிள் ஏதாவது இஷ்யூ இருக்கு, ஏன்னா இது வந்து சாஃப்ட்வேர் பேஸ்ட் வெஹிக்கிள். ஸோ இதில் வெஹிக்கிள் ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்குனாலும் நீங்கள் ஜஸ்ட் ரன் ஹெல்த் செக்அப்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெஹிக்கிளை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டயக்னோசிஸ் பண்ணிட்டு ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு இதில் காமிச்சு கொடுத்துருங்க. சூப்பருங்க, சூப்பரா. இது இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு கஸ்டமரை ஈஸியாக கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு மற்ற மாடல்களை விட இந்த மாடலில் வந்து இந்த கம்பெனியில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்டையர் வெஹிக்கிளே வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டு வெஹிக்கிளுங்க. அப்படிங்கிறப்ப வந்து எது சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து இந்த டிஸ்பிளேல தெரிஞ்சிடும். இன்னொன்று இது வந்து இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா டக்குன்னு அலாரம் அடிக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூமே இல்லாதனால நோ இஷ்யூ காமிச்சிரு. இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக இதில் சொல்லி காமிச்சு கொடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இஷ்யூ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா நானே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், இதில் ஏதாவது ஒரு சின்ன ஒயர் கலண்டுருச்சு, இல்லை ஏதோ ஒரு கல் பட்டு ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை எலியோ ஏதாவது கடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக இதில் காமிச்சு கொடுத்துருங்க. அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு ஒயரை வந்து மேனுவலாக ரிமூவ் பண்ணி படிக்காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சின்ன ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஒயரை வந்து நானே ரிமூவ் பண்ணுறேங்க. ஓகே, ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து ஃபால்ட் மோடு ஆக்டிவேட் ஆகிடுங்க. ஒரு சின்ன ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல அது காமிச்சு கொடுத்துருங்க. இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்போ இமீடியட்டாக வந்து இதில் வந்து இங்கே வாங்க, இங்கே வாங்க. இப்போ கெட் ஹெல்ப் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோட் சைடு அசிஸ்டன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கால் போயிடும். சூப்பர். ஸோ கால் போனதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு கால் சென்டர்லேருந்து கால் பண்ணுவாங்க, இல்லை டீலர் கால் பண்ணிட்டு என்ன இஷ்யூன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு இமீடியட்டாக வந்து சப்போர்ட் பண்ணி இன்கேஸ் வெஹிக்கிள் வந்து கஸ்டமரோட பிளேஸ்லேயே வந்து ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் மூலிமா உங்களுக்கு வண்டி வந்து டோக் பண்ணிட்டு அந்தந்த பக்கத்தில் நியர்பை ஷோரூமுக்கு ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கிற டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, உடனே கொடுத்துருவாங்க. ஸோ இது உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட் சொல்யூஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து மேட்டர் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ கனெக்ட் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எரர் போயிடுங்க. எரர் போயிடுச்சு. ஓகே. இப்போ வெஹிக்கிளும் நார்மல் ஆயிடுச்சு. பர்ஃபார்மர் ரீஸ்டோர்டுன்னு ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நம்ம டிஸ்பென்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுக்கலாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஹெல்த் செக்அப்போடது. ஓகே. இன்னொன்று பேட்டரிங்க. ஸோ பேட்டரியை பொறுத்தவரை எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரம் வரைக்கும் அது வந்து மறுபடியும் நம்ம சார்ஜ் போட்டால் ஃபுல் ஆகும், எல்லா ஃபியூச்சர்ஸுமே இதில் வந்து காமிச்சிருவாங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு பேட்டரி சேவிங் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனும் இருக்குது. பேட்டரி சேவிங் மோடு கூட நம்ம செல்லில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மொபைலில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேட்டரி சேவிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியை பார்க்காமல ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அலாரம் மாதிரி வேணும். ஒரு 10% 20% சார்ஜ் வர்றது, இப்போ 100% சார்ஜ் ஏறி இருக்கும், ஒரு 10% வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இண்டிமேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஸோ பேட்டரி யூஸ் பண்ண ஒரு 25% 30% வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு இண்டிமேஷன் கொடுக்கும், நீங்கள் மறுபடியும் சார்ஜ் போடுங்க அப்படிங்கிற இண்டிமேஷன் அது கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடும் டவுன் ஆகிடும். ஓகே. ஸோ மறுபடியும் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து மற்ற வண்டிங்களில் கிடையாதுங்க. இது வந்து பேட்டரியோடது பார்க்குறது. ஆமாம் ஆமாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமுங்க. ஸோ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா வண்டியோட வந்து எல்லா வண்டியோட டீட்டெயிலு, வண்டியோட வின் நம்பரு, கலரு எல்லாமே வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்கேஸ் நான் வண்டி வாங்குறேன் அப்படின்னா வண்டியில் வந்து நான் தான் ஓனர் அப்படின்னா ஓனரோட பேர் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாடல் நேமுங்க வெஹிக்கிள் நேம் நம்மளோட பேரும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போடும்போது என்னென்னா நாளைக்கு இன்கேஸ் ஏதாவது சர்வீஸ் வேணும் அப்படின்னா இது சிஸ்டமில் வந்து அவங்க ஓனர் பார்ப்பாங்க. ஓனர் மீன்ஸ் ஷோரூமில் பார்ப்பாங்க. ஷோரூமில் ஈஸியாக பார்த்துட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக. இன்னொன்று சிஸ்டம் அப்டேட்டடுங்க. கம்பெனிலையும் புது வெர்ஷன் வருது இல்லை புது சாஃப்ட்வேர் வருது அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து இண்டிமேஷன் வந்துருங்க. ஆட்டோமேட்டிக் இண்டிமேஷன் வந்துரும். ஸோ நம்மளே வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸுங்க. ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை நம்மளோட இண்டிகேட்டர்ஸு இதெல்லாம் வந்து நம்மளோட கீஃபேப்லேருந்து நம்ம பண்ணுறதுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மெயின் வந்து வெக்கேஷன் மோடு. வெக்கேஷன் மோடை பொறுத்து வரணும். இன்கேஸ் நான் வெஹிக்கிள் வந்து ஒரு 3 நாளைக்கோ இல்லை 4 நாளைக்கோ இல்லை மோர் தென் 2 டேஸோ நான் யூஸ் பண்ணலை, நான் வந்து எங்கேனாலும் வெளியில் வெக்கேஷன் போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இப்போ வெக்கேஷன் மோடு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகாதுங்க. இது நார்மலாக வந்து மற்ற பக்கிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் பேட்டரி வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும். ஏன்னா பிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும் மற்ற காம்பனண்ட் வந்து பேட்டரி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த வண்டியில் எப்படின்னா வெக்கேஷன் மோடு போடும்போது உங்களுக்கு அதோட டிஸ்சார்ஜோட பர்சன்டேஜ் கம்மியாகும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து மோர் தென் 10 days 12 days போகிறாங்க அப்படின்னா அப்படி பார்த்து வெக்கேஷன் மோட் போட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி வந்து ஸ்டோரேஜில் இருக்கும். ஆமாம் ஆமாம். சூப்பர் சார், சூப்பர். ஓகே. மேனுவல் நம்ம பண்ணுறாங்க அந்த மாதிரி பட்டன்ஸோட வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டிட்டு இருப்போங்க. ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு நேவிகேஷனை போடணும் இல்லை வந்து மோடை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்போ வந்து டக்குன்னு இந்த கையை எடுத்துட்டு நம்ம பண்ணுறதுக்கு வந்து சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து டயல் பேடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டயல் பேடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஏரோ மாதிரி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா மோடு சேஞ்ச் ஆகும் பாருங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ அதுக்காக வந்து இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டயல் பேட்லேயே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆமாம். இது வந்து நார்மல் வந்து இது வந்து ஹெட்லைட்டுங்க. ஹெட்லைட்டும் நார்மலாக வந்து டிம் அண்ட் பிரைட் பண்ணிக்கலாம். இது இண்டிகேட்டருங்க. இண்டிகேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் ஆப்ரேட் பண்ணலாம். இதே வந்து லாங் ப்ரெஸ் வந்து சென்டர் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கிங் லைட்டு பார்க்கிங் மோடு போயிடும். ஸோ பார்க்கிங் மோடில் உங்களுக்கு 4 லைட்டுமே எரியுங்க. ஸோ இது இன்கேஸ் ஏதோ ஒரு பனியில் ஓட்டுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பார்க்கிங் மோடில் ஓட்டும் போது நமக்கு யூஸ் ஆகும். சூப்பர். ஓகே. ஸோ நார்மலாக இது ஹாரன் இருக்குங்க. இது வந்து ஸ்டாப் பட்டனுங்க, ஸ்டார்ட் பட்டன். இது வந்து செல்ஃப் மோடுங்க. செல்ஃப் மோட் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த வண்டியில் என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிட்டு இங்கே செல்ஃப் மோட் ப்ரெஸ் பண்ணும்போது வண்டி ஆன் ஆகும். அப்போ தான் வண்டி ஆன் ஆகும். இப்போ நம்ம வந்து கீ ஆன் பண்ணிட்டு செல்ஃப் இந்த மோட் ஆன் பண்ணுறதுக்கு கிளச்சை பிடிச்சி பண்ணிக்கிறணும். கிளச்சை பிடிச்சிட்டு நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்தர் வந்து உங்களுக்கு வண்டி ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து 2 தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வண்டி உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். சூப்பர் சார், அருமையாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன், நான் சென்ட்ரல் லாக் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் இதில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் லாக் ஆகிடும். ஹேண்ட் லாக் ஆகிடும். ஆமாம். ஓகே 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 சார். இப்போ வந்து சில வண்டியில் பார்த்தீங்கன்னா மேப் நேவிகேஷன்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வண்டியை பொறுத்தவரை மேப் நேவிகேஷன் எப்படி எந்த மாதிரி பண்ணுறது? இந்த 7 ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மேப் வந்து மெயின்லேயே இருக்கும். ஆமாம் ஆமாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த டச் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேப் வந்து இதில் தெரியும். இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு இல்லை சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணால் மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனுமே வந்து உங்களுக்கு மேப் காமிக்கும். உங்களுக்கு பேட்டரியோட இந்த சார்ஜிங் டிஸ்டன்ஸ், ரேஞ்சு, ஸ்பீடு எல்லாமே வந்து பக்கத்தில் உங்களுக்கு சின்னதாக காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சென்னையில் வந்து ஒரு ஏரியா போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோயம்பேடு போகிறேன் இல்லை தாம்பரம் போகிறேன். தாம்பரம். ஓகே. தாம்பரம் ஈஸ்ட்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன்.
இதில் வந்து தாம்பரம் காமிச்சிரும். இப்போ நான் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நேவிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ இதில் வந்து நான் நேவிகேஷன் பார்த்துட்டு நான் வண்டி ஓட்டிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம மொபைலை வந்து கையில் வச்சுட்டு இல்லை மொபைல் ஸ்டாண்டை வச்சு ஓட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து நீங்கள் ஓட்டிக்கலாங்க. ஓகே சார், இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வண்டியை பொறுத்தவரையிலும் 3 இயர்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி 3 இயர்ஸ் வரையும் உங்களுக்கு ஃப்ரீ தான் இது. ஓகே, சூப்பர் சார். இப்போ வண்டியை பொறுத்தவரை பிரேக்கிங் சிஸ்டம் எந்த மாதிரி சார் இருக்குது? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்கு, சிங்கிள் ஏபிஎஸ் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ்ல வந்துடும். ஏபிஎஸ் இந்த சைடு கீழே வந்துருக்குங்க. ஸோ கீழே வந்து கனெக்ட் ஆகும். உங்களுக்கு பிரேக் பிடிக்கும் போது ஏபிஎஸோட சிஸ்டம் பிரகாரம் உங்களுக்கு பிரேக் அப்ளை ஆகுங்க. ஸோ இப்போ இது ஏபிஎஸ் சிஸ்டம் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிரேக் அப்ளை பண்ணும்போது ஸ்கிட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஈக்குவல் மோஷனாக வந்து பிரேக் அப்ளை ஆகுங்க. ஸோ இதில் வந்து ரியர் உங்களுக்கு பிரேக் டிஸ்க் பிரேக் வந்துடும். 2 வீலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, ரெண்டுமே 14 இன்ச் வீல் வருதுங்க. ஸோ ரெண்டுமே டியூப்லெஸ் டயர். ஸோ எம்ஆர்எஃபோட குவாலிட்டியோட டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரோடு கிரிப் வந்து நல்லா இருக்கும். ஸோ எவ்வளோதான் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடில் ஓட்டினாலும் உங்களுக்கு ரோடு கிரிப் வந்து நல்லா இருக்கும். ஓகே, இப்போ கீழே கிளியரன்ஸ்னா எவ்வளோ சார் வருது? உங்களுக்கு வந்து 195 mm வந்து கிளியரன்ஸ் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரோடு ஃப்ராக்ஷன் வந்து நல்லா இருக்கும். ஆமாம் சார். இப்போ வந்து மலையில எல்லாம் போனால் மழை தண்ணி பட்டுச்சிடும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஐபி ரேட்டிங் கண்டிப்பாங்க. அது ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த வண்டியை பொறுத்தவரை IP67ங்க. ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் வாஷபிள். ஸோ மற்ற வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷபிள் கிடையாது. நீங்கள் மலையிலையும் ஓட்டலாம், வாட்டர் சர்வீஸும் பண்ணலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து IP67ங்கிறதுனால உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அப்போ மலையிலையும் போகலாம், கண்டிப்பாக எதுவும் ஆகாதுங்க. ஓகே சார், நம்ம இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன சார் வருது? இந்த வண்டியை பொறுத்தவரைங்க உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் பார்த்தீங்கன்னா 1,93,000 வருதுங்க. ஓகே, ப்ளஸ் அடிஷனலாக வந்து எங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் சேர்த்து ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து 2,10,000 வருது. இன்னொன்று இந்த கம்பெனி வந்து இந்த ஷோரூமை பொறுத்தவரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் ஆஃபருக்கோஸ்கரம் இனாகுரேஷன் ஆஃபருக்கோஸ்கரம் உங்களுக்கு 50,000 வரைக்கும் 15,000 வரையும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஓகே, இன்னொன்று இந்த வெஹிக்கிளுக்கு வந்து உங்களுக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது. இஎம்ஐலையும் வண்டி வாங்கிக்கலாம். ஸோ எங்களோட லோன் ப்ரொவைடரும் இருக்காங்க. ஸோ லோன்லேயும் வாங்குறவங்க நீங்கள் ரீச் அவுட் பண்ணிக்கலாம். சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார், இப்போ வந்து வண்டியோட கலர்ஸ்னா பார்த்தீங்கன்னா எத்தனை கலர்ஸ் அவைலபிள்? ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கலர் வருதுங்க. ஸோ ஒன்று ரெட் வித் பிளாக் வருதுங்க. ஸோ ப்ளூ கலர் வருதுங்க. இன்னொன்று ஒயிட்டும் வருது, ப்ளஸ் பிளாக்லேயே வருதுங்க. 4 கலர் இப்போதைக்கு வருது. கிரே கலர் இன்னொன்று இருக்குது. ஸோ அது அவைலபிளாக இல்லை. ஸோ குடோனில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே சார், ஓகே, சூப்பர். ஓகே சார், நம்ம ஷோரூமோட லொகேஷன் எங்கே இருக்குது? கான்டாக்ட் டீடைல்ஸ் சொல்லுங்கள் சார். நம்ம லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கத்தில், ஸோ சாந்தி நகர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தாண்டி வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்ம ஷோரூம் இருக்குது. ஸோ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தெரியும், ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஓகே சார். சார், நம்ம வண்டியில் ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் போகலாமா சார்? கண்டிப்பாங்க. இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் வண்டி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். எப்படி? சூப்பர் சார், சூப்பர். கண்டிப்பாக வண்டி ஓட்டும் போது அது எப்படி இருக்குங்கிற ஃபீலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் காமிச்சே ஆகணும். கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் ரைட் போகலாம். வாங்க. சூப்பர் சார், போகலாம் வாங்க. ஓகே சார். இப்போ எங்கிட்ட கீ இருக்குங்க. இப்போ வண்டி வெளியில் நிற்கிது. இப்போ நான் வண்டிக்கிட்ட போகும்போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை காமிக்க போகிறேங்க. ஓகே, இப்போ என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கீ எங்கிட்ட இருக்குது. இப்போ நான் வண்டி பக்கத்தில் போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி வந்து பிளிங்க் ஆகுங்க. வண்டி ஆன் ஆயிடுச்சு. வண்டி ஆன் ஆயிடுச்சு சார். ஓகே, ஸோ நம்ம டெஸ்ட் ரைடு பண்ணலாங்க. ஓகே சார். டெஸ்ட் ரைடுக்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்மெட் போட்டுக்கணும். கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் ஹெல்மெட் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஹெல்மெட் போட்டலாம். கீ எங்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வாங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஓகே, வண்டி ஆன் ஆகும். ஓகே, இப்போ வண்டி ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி நான் வந்து கிளச்சை பிடிச்சிட்டு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணோன்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா சைடு ஸ்டாண்டில் இருக்குது. ஸோ நம்ம சைடு ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணால் மட்டும் தான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும். அந்த சைடு ஸ்டாண்டை ஸோ இது சேஃப்டிக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் உட்கார்றேன். ஓகே, ஸோ சைடு ஸ்டாண்ட் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். கிளச்சை பிடிங்க, ஓகே, செல்ஃப் கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். கொடுத்ததுக்கப்புறம் வண்டி வந்து பார்க் அசிஸ்ட் மோடுக்கு வந்துருங்க. ஸோ பார்க் அசிஸ்ட் மோடு அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வண்டியை வந்து ரிவர்ஸ் எடுக்கணும். ஓகே, இப்போ ரிவர்ஸ் எடுக்கணும், நம்ம தள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இதில் வந்து பார்க் அசிஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே வாங்க. இங்கே டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க் அசிஸ்ட் மோடுன்னு இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் மேலே தள்ளினா போதும், வண்டி வந்து உங்களுக்கு இப்போ ரிவர்ஸில் போகுங்க. ஸோ ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ப்ளஸ் பார்க்கிங் பட்டன் எரியும். ஜஸ்ட் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும், உங்களுக்கு 5 km ஸ்பீடில் உங்களுக்கு ரிவர்ஸில் வரும். ஏன்னா இந்த வண்டி நீங்கள் தள்ளணும்னு அவசியமே கிடையாது. சில ஏரியாங்களில் வந்து தள்ளுறது சிரமப்படுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும், வண்டி மூவ் ஆகுங்க. இன்னொன்று, ரிவர்ஸில் வந்துட்டேன், மறுபடியும் முன்னாடி போகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பார்க்கிங் மோட்லேருந்து ரிலீஸ் பண்ணால் போதும்.
ரிலீஸ் பண்ணா நார்மல் மோடுக்கு மாதிரி நார்மலாக போகலாம். ஓ சூப்பர். ஸோ இது வந்து நீங்கள் டிஸ்பிளேல தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு கீபோர்ட்லாம் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓஹோ. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் பார்க்கிங் மோடு பார்க் அசிஸ்ட் மோடு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இதில் பட்டன் கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் ஃபார்வர்ட்லும் போய்க்கலாம், ரிவர்ஸ்லேயும் போய்க்கலாம். ஓ சூப்பர் சூப்பர் சார், அருமையாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த டீ பார்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. ஏன்னா சில டைம் வண்டி ஓட்டும் போது கிளஸ்டரில் ஆப்ரேட் பண்ணணும்னு அவசியம் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் எடுத்து போகலாங்களா? போகலாம் சார். கொஞ்சம் ஸ்பீடு இன்னும் அதிகமாகுங்க. ஓ சூப்பர். இப்போ 46 வரை மேக்ஸிமம் போகுது. ஸோ உங்களுக்கு ரோடுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு உங்களுக்கு அதிகமாகும். இப்போ 3rd கியர் மாற்றுறேன். உங்களுக்கு கியருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீடும் வந்து அதிகமாகும். ஓ. இன்னொன்று இப்போது நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ சார் சிட்டியில் நான் ஓட்டுறேன், எக்கோ மோட்டில் தான் ஓட்டணுமா, இல்லை ஸ்போர்ட்டிவ் மோட்டில் தான் ஓட்டணுமா, இல்லை சிட்டி மோட்டில் தான் ஓட்டணுமா, இல்லை ஏதாவது எந்த மோட்டில் தான் நாங்கள் ஓட்டணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் பொறுத்தவரைக்கும் எந்த மோட்டில் வேணாலும் ஓட்டிக்கலாம். சிட்டியாக இருக்கட்டும் இல்லை வெளியில இருக்கட்டும், எந்த மோட்டில் வேணால் ஓட்டிக்கலாம். கியரை மட்டும் தான் நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கியர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ஸ்பீட். ஆமாம் ஆமாம். இப்போ இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் காமிக்குங்க. கியர் மாற்றுங்க. இப்போ 2வது கியர்லேருந்து 3வது கியருக்கு மாற்றுங்கன்னு அதுவே சொல்லும். ஓ 2ல் இருக்கு 3க்கு மாற்றுங்க, அப்கிரேட் பண்ணுங்க அதுவே சொல்லுங்க. ஓ ஓகே. ஸோ அந்த சிஸ்டமும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இன்கேஸ் நல்லா அந்த ரைடு பின்னாடி வந்து நம்ம போகிறதுக்கு நம்ம ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு என்னன்னா இதில் வந்து டபுள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நார்மலாக எல்லா வண்டியிலும் சிங்கிள் சஸ்பென்ஷன், இதில் டபுள் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால பின்னாடி வர பில்லியன் டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயினாக இருக்கட்டும், இல்லை வந்து பின்னாடியோட அந்த குஷன் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸ்மூத்தாக இருக்கும். கரெக்ட். நல்லா இருக்கு. நம்ம உட்காந்து போகிறதுக்குமே நல்லா இருக்கு. ஆமாம். ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் வந்து சிட்டி மோடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோடு. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் மோடு. இப்போ நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு மாற்றுறேன். ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் கியர்லேருந்து ஆரம்பிக்கிறேங்க. இப்போ நான் ஃபஸ்ட் கியரில் ஆக்சலரேட் கொடுக்கும்போது வண்டியோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 வருது ஸ்பீடு பிரேக்கர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட இழுவசை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கே அது பின்னாடி உட்காந்துருக்கு, உங்களுக்கே ஃபீல் ஆகும். இப்போ நான் செகண்ட் கியர் மாற்றுறேன். இதோட இழுவசை உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் உங்களுக்கு 60-65 வரை ரீச் ஆகும். இப்போ நான் வந்து 3rd கியர் மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பீட் நல்ல ஸ்பீடு. கண்டிப்பாக அது அதிகமாக வருங்க. இப்போ ஸ்பீடு பிரேக் இருந்ததுனால கரெக்டாக நம்ம ஸ்பீடை வந்து காட்டிக்க முடியல. இந்த சர்ச்சில் காமிச்சாங்க. ரோடு கொஞ்சம் இப்போ ஃப்ரீயாக இருக்குது. ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 80 வரை போயிருக்கு. இப்போ சூப்பரான அருமையான வண்டியை வந்து இப்போ மார்க்கெட்டில் சென்னையில், அது முக்கியமாக சென்னைக்கு கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக வந்திருக்கு. ஸோ மக்களும் வாங்கி பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.